ஆறாவதாக வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இதில் நமக்கு ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார் இல்லையா? புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரிலும் குடிக்கிறார். மட்டுமல்ல, நம்முடைய கவலையாக இருக்கிற சமயத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் ஏன்ட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறார். எனவே நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் 2 ஏஞ்சல் அனுப்புகிறார். ஒன்று நன்மை இல்லையா? தேவனுடைய வசனங்களே நம்ம பின்பற்றி வாழ்கின்ற பொழுது நன்மை வருது. கிருபையானது தகுதியற்ற மக்களுக்கு அவர் காண்பிக்கிற அன்பு. வாழ்க்கையை திருப்பி பார்க்கின்ற பொழுது எம்மாத்திரம் இந்த காலேஜ் எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது, இந்த பாளையங்கோட்டை எங்கே இருக்குன்னே தெரியாது. இது அந்த காலத்தில் அப்பா அம்மா படிக்க வச்சாங்க. ஆண்டவரே தேவரே, இந்த எஜுகேஷன் அவங்க கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் எனக்கு ஒரு வேலையை தாங்க. நான் அப்படியே அந்த ஜெபம் பண்ணுவேன். படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அப்படியே நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் வேதத்தை வாசிக்கிறோம். அம்மா சின்னதுலேயே சொல்லி கொடுத்தாங்க, அப்பா அம்மா ஒன்றா சங்கீதத்தை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? துன்மார் கூட ஆலோசனையில் நடவாத, பாவிட வழியில் நிற்காத, பரியாசக்காரன் அந்த ஒன்றை ஃபாலோ பண்ணாலே போதும், டீனேஜர்ஸ் எல்லாருமே தப்பிச்சுக்கிடுவாங்க. இப்படியாக இதெல்லாம் சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு கிருபை தருகிறார், நன்மையை தருகிறார். இது எல்லாம் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அது நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் அப்படின்னா எல்லாம் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரே முறை வாழ்கிற இந்த வாழ்க்கையில் யுகமாக நம்ம வாழ போகிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தை முடித்ததுக்கு அப்புறம் சரியான மண்ணுக்கு போய்டும், ஆவி போயிடும், ஆத்மாவுக்கு முடிவே இல்லை. அந்த ஆத்மா எங்கே இருக்க போகிறது? இப்போ அநேக சமயங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதலாக இருக்குது. அவங்க விட்டு பிரிந்து போனவங்க இந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க. அந்த ஆத்மா இயேசுவோட இருந்து பரலோகத்தில் உட்காந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த சேரில் உட்காந்துருக்கீங்க, இந்த ஷோகேஸ் கூட ஆண்டவர் காமிக்கிறார். திஸ் அண்ட் தட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது ஆறுதலாக வந்திருக்கிறது. நிச்சயமாக அது ஆறுதலாக வந்திருக்கிறது. எனவே கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். சர்ச்சில் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம நீதி நேர்மை உண்மை அப்படி இருக்கணும். இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அப்படி கழுவப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அபிஷேகம் தருகிறார், தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இட் ரெப்ரசன்ட்ஸ் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். வரங்கள் எத்தனையோ வரங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு கொடுக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இப்படியா இருக்கின்ற பொழுது அநேகரை கிறிஸ்துவண்டு வழி நடத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, அநேக வீழ்ந்து போகிற ஆத்துமாக்களே கிறிஸ்துவண்டை வழி நடத்தி அவங்க எல்லாரும் யுகமாக நீடித்த நாட்களாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே தேவரீர், நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்ததை சாதாரண மேய்ப்பர்களுக்கு கொடுத்தீங்கப்பா. சாதாரண மக்கள் இரவு நேரத்தில் மந்தையை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். நாங்களும் கூட ஆண்டவரே நல்ல மேய்ப்பர்களாக இருக்கணும். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த குடும்பம் என்ற அந்த ஆட்டுக்குட்டி அதெல்லாம் நாங்கள் பத்திரமா இருக்கணுமாப்பா. ஆண்டவரே தேவரீர், அந்த மேய்ப்பன் ஆட்டுக்குட்டி வெளியே போயிட்டு வரும்போது தலையில் எண்ணெய் தேய்ச்சி உள்ளே விடுவானாப்பா. சுவாமி, ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் அந்த தலையில் எண்ணெய் பூசி விடுவானா. அதே போல் நாங்களும் கூட ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்படணும்ப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய அன்பை, உங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் ப்ராக்டிக்கலாக அதை காண்பித்து அவர்களையும் உம்முடைய நடத்தி யுகமாக நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளையாக வாழ கிருபை தாரும். ஆமேன், ஆமேன்.